கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர் என்பதை ஒருபோது நீங்கள் மறந்துடக்கூடாது. நமது ஆண்டவர் நம் மீது அக்கறை உள்ளவர் என்பதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. இங்கே பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்க காலத்துல அவர் வனாந்தரமான இடத்துல போய் இருக்கிறார். ஜனங்கள் பல பட்டணங்களுக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த வனாந்தரத்துக்கு அவரை தேடி வராங்க. தேடி வந்தாங்கன்னா இயேசு அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை உபதேசிக்கிறார். நம்ம சர்ச்சில் நடக்கிற மாதிரி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆராதனை கிடையாது. நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நடக்கிறது 1.5 மணி நேரம் ஆராதனை, அதில் 20 நிமிஷம் தான் செய்தி. ஒருவேளை 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஆராதனைன்னா அதில் 1 மணி நேரம் செய்தி. அதுக்கு பிறகு விசுவாசிகளை நம்ம வீட்டுக்கு அனுப்பிடுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து காலத்தில் இயேசு கிறிஸ்து உபதேசித்தது 1 நாள் 2 நாள் இல்லை, 3 நாள் வரைக்கும் ஜனங்களை தன்னிடத்தில் அமர வைத்து அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை போதித்திருக்கிறார். 3 நாட்கள் ஜனங்கள் சாப்பிடாம அவரோட கூட இருந்திருக்காங்க. யோசித்து பாருங்க, நடக்குமா ஐயா இன்னைக்கெல்லாம்? இன்னைக்கு சில தேவ ஊழியர்கள் 12 மணி நேர உபவாச ஜெபம் நடத்துகிறாங்க, ஆராதனை நடத்துகிறாங்க. நம்ம ஆட்கள் இங்கேருந்து போகும்போதே ஒரு ஃப்ளாஸ்கில் காப்பி, முறுக்கு, பிஸ்கட்டு, வேறு என்னெல்லாம் பனங்கிழங்கு என்னெல்லாம் கொண்டு போக முடியுமோ எல்லாம் கொண்டு போயிடுறோம். ஞாயிற்றுக்கிழமை 1.5 மணி நேரம் சர்ச்சு ஆராதனைக்கு வரும்போதே நிறைய தாய்மார்களை பாருங்கள், புட்டிப்பால், பிஸ்கட்டு, பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ள வச்சு பிள்ளைகளுக்கு ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 1.5 மணி நேரம் ஆராதனையில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது, நமக்கு முன்பதாக வாழ்ந்த முன்னோர்களின் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3 நாட்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கேட்டு வீட்டுக்கு போகாமல் சாப்பிடாம தங்களை அர்ப்பணித்து உட்கார்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பிரசங்கத்தை கேட்டார்களாம். அவர்கள் விசுவாசிகளா, நம்ம விசுவாசிகளா? யோசித்து பாருங்க. இப்போ வேதம் நமக்கு சொல்லுது, 3 நாட்களாய் தன்னிடத்துல காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்ட அந்த விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் பரிதபிக்கிறார். அவர் சொல்றாரு, 3 நாளா சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருந்தாங்க ஐயா, இவங்க இப்போ திரும்பி போகிறாங்க வீட்டுக்கு, போயிட்டு வாங்க டாட்டான்னு நான் அனுப்ப விரும்பலை, அவங்கள போஷிக்க விரும்புகிறேன், அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன், அவங்க வயிறார சாப்பிடணும் அப்படிங்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, சீசர்களை பார்த்து கேட்குறாரு, எப்பா இவங்களுக்கு போஜனம் கொடுக்கறதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்காப்பா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் கடினம் உள்ளவர் அல்ல, கடின இருதயம் உள்ளவர் அல்ல. அவர் அன்புள்ளவர், அவர் விசாரிக்கிறவர், அவர் பாசம் உள்ளவர். அவர் நம்மீது வைத்திருக்கிற அந்த அன்பு மாறாதது. நீங்கள் ஒருவேளை சற்று நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் உடைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில துன்பங்களும் போராட்டங்களும் உங்களோடு போராடி உங்களை சஞ்சலப்படுத்தி கொண்டு இருக்கலாம். அது வேற, அதை விட்டுருங்க. ஆனால் ஆண்டவர் அவைகளுக்கு மத்தியில் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் இப்படிப்பட்ட போராட்டங்களை கண்டு கர்த்தர் மறந்துட்டாரு, வெறுத்துட்டாரு, கைவிட்டுட்டாரு, ஜெபத்தை கேட்கல அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. 3 நாள் தேவ சமூகத்தில் இருந்த ஜனங்கள், இவர் சோறு தருவாரா, தரமாட்டாரா, அப்படியே அனுப்பிவிட்டுருவாரா, அற்புதம் செய்வாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அவருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்க முடியுமா? அவங்க சாப்பாட்டையே நினைக்கல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் போகும்போது திருப்தி ஆண்டவர் சாப்பாடு கொடுத்து அனுப்பினார். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் பல ஏற்ற தாழ்வுகளுக்கு மத்தியில், உபத்திரவங்களுக்கு மத்தியில் கடந்து வருவீங்கன்னா கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்களை திருப்தியாக்கி தான் அவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக அவர் உங்களை திருப்தியாக்குவார், உங்களுக்கு போதுமானதை தருவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் ஆத்தும விருப்பத்தை நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த வசனத்தை நம்பி கொண்டிருங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும், போதுமானதாக இருக்கும், சந்தோஷமாக அவர் வைப்பார். நமது ஆண்டவர் ஒருவனையும் புறக்கணிக்கிறவன் கைவிடுகிறவரும் அல்ல. அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை வேலையை இழந்து போனவங்க, வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, கடன்பட்டவங்க, கஷ்டப்படுறவங்க, வியாதிப்பட்டவங்க,
எல்லாரையும் உங்க பலத்த கரத்துல தருகிறேன் ஆண்டவரே. உமது பிள்ளைகள் மன சஞ்சலத்தோடு இருக்கக்கூடாது ஆண்டவரே. உமது பிள்ளைகள் துன்பத்தோடு இருக்கக்கூடாது ஆண்டவரே. உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை உங்க பரிசுத்த கரத்துல தருகிறேன். உங்களுடைய பிள்ளைகள் மீது உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னது போல, அன்றைக்கு உங்க பாதத்தில் அமர்ந்திருந்த இஸ்ரவேல் ஜனங்களை 3 நாட்களுக்கு பிறகு திருப்தியா போஷித்தீரே, அதே போல இன்றைக்கு உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் திருப்தியாக்கி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.